SA College of Arts and Science. For admission details, click the link in description. Yeah, welcome, sir. Welcome. Very good morning, team. So today we are moving on to the day 2 session of the MS Office. I think due to some official commitment yesterday, I couldn't watch the entire session of Dr. Purushothaman sir, but he has given there are a lot of applications which are available in MS Office, right? So thanks for sharing that information. And today again, without much ado, I just hand over to Dr. Purushothaman to share his expertise on MS Word. Sir, over to you, sir. Thank you, sir. Thank you, sir. Yes, very good morning to all. Good morning, sir. Yes, sir. Yes, sir. So, போன செஷன்ல, that means day 1ல MS Officeல இருக்கிற different type of applications, 9 விதமான applications வந்து நம்ம பார்த்தோம், right? Just ஒரு recall தான். So, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தென் MS ஆஃபீஸ்ல இருக்கிற இந்த 9 விதமான அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஸோ MS வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஆக்சஸ், ஒன் நோட், பப்ளிஷர், லிங்க் அண்ட் இன்ஃபோபேட், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதோட ஐகான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம், இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தோம். ஸோ போன செஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்பேரிசன் பண்ணியிருந்தோம். ஸோ டிஃப்ரென்ஸ் அமாங் வேர்ட் வெர்சஸ் எக்ஸல், தென் பவர் பாயிண்ட், அவுட்லுக், இதோட ஃபீச்சர்ஸ், இதோட இண்டிவிஜுவல் ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது MS வேர்ட். டைரக்டா MS வேர்ட்ல நான் ஷார்ட்கட் கீஸ் சொன்னேன் அப்படின்னா அது சுத்தமாக நம்மளுக்கு புரியாது. ஸோ ஷார்ட்கட் கீஸ் வந்து, ஸோ எக்ஸலுக்கு ஷார்ட்கட் கீஸ் இருக்க மாதிரி MS ஆஃபீஸ்க்கும் நம்மளுக்கு MS வேர்டுக்கும் நம்மளுக்கு ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, ரைட்? எடுத்தோடனே நம்ம ஷார்ட்கட் கீஸ் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியாது. ஸோ இதை வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். ஷார்ட்கட் கீஸ் வந்து, ஸோ இதுல நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷார்ட்கட் கீஸை தான் சொல்ல போறேன். ஸோ அதை நான் அப்புறமா சொல்றேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த இமேஜ் நீங்க பாப்பீங்க. என்னோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு, சார் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? Not yet, sir. ஓ சாரி சார், நான் இன்னும் விசிபிள் பண்ணல. ஒரே நிமிஷம், சாரி. எஸ் Yes, சார், sir. விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார், எஸ் சார், தேங்க் யூ. Yes, yes, sir. Yes, sir. எஸ் சார். ஸோ நம்மளுக்கு MS வேர்ட்ல பார்க்கும்போது நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும். இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன். இதுல நிறைய நம்மளுக்கு பார் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது, நான் இப்போ இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே பேசிக் தான் சொல்லித்தரேன், அட்வான்ஸ் நான் போகவே இல்லை. ஸோ இதுல டைட்டில் பார் அப்படின்னு ஒன்று இருக்கு. எதை நீங்க டைட்டில் பார் சொல்வீங்க அப்படின்னா, நான் ஆக்சுவலி இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, இந்த ரெட் கலர்ல MS ஆஃபீஸ் மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு இங்க பாருங்க MS வேர்ட் இருக்கா, இந்த ரெட் கலர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நம்மளோட டைட்டில் பார். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது நம்மளோட டைட்டில் பார், ரைட்? இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒன்னு இருக்கு பாருங்க, இதோட பேர் என்ன அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல்ஸ். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா இங்க ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். அடுத்தது நம்ம பார்க்க போறது மெனு ரிப்பன். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேப் இருக்கு. இந்த டேப்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு.
இது உள்ள போனீங்கன்னா சப் மெனுஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட நேம் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மெனு ரிப்பன். இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்திருக்கேன். இது இருக்கு இல்லையா, இது மெனு ரிப்பன். இங்க இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து மெனு ரிப்பன். ஒரு டேப்லயும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு சப் மெனுஸ் இருக்கும். எது நம்ம வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ன்றது எது அப்படின்னா, டவுன்ல என்னோட கர்சர்ல நான் காட்டுறேன் பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்குங்களா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் வந்து ஸ்டேட்டஸ் பார். நம்ம இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றத ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு இமீடியட்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாக்குமெண்ட்ல இப்ப என்னோட இந்த எம்எஸ் ஃபைல்ல நான் மொத்தம் 9 பேஜ் வச்சிருக்கேன். அதுல இப்ப நான் இருக்கிறது 8th பேஜ்ல இருக்கேன். இதுல 755 வேர்ட்ஸ் இருக்கு. ரைட்? என்னோட லாங்குவேஜ் இந்த இங்கிலீஷ் வந்து நான் யூஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ரீடிங், இது வந்து பிரிண்ட் லேஅவுட். இதுல பாத்தீங்கன்னா ரீடிங் மோட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட நேம் தான் வந்து ஸ்டேட்டஸ் பார். ரைட்? நீங்க கேட்கலாம், சார் ஏண்டா நீங்க கேட்கலாம், என்ன சார் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, நாங்க ஆல்ரெடி வேர்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கோம். ரைட்? இல்லைன்னு சொல்ல, பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதெல்லாம் நமக்கு தெரியணும். டைட்டில் பார் அப்படின்றது எதுன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. எது குயிக் ஆக்சஸ் டூல்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்டஸ் பார் எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ மெனு ரிப்பன்னா என்ன, நம்ம சொல்ல வேர்ட்ல வந்து நம்ம நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ரைட்? இல்லைன்னு சொல்ல, பட் இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக் நாளைக்கு வந்து ஒரு உங்ககிட்டயே யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க, இதோட நேம் என்னன்னு கேட்கும்போது அப்படியே யோசிக்க கூடாது. அதனால நான் வந்து பேசிக்ல இருந்தே நான் சொல்றேன், எது இம்பார்ட்டன்ஸோ அது மட்டும் நான் சொல்றேன். ரைட்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட்? இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்டஸ் பாரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க என்ன பேஜ்ல இருக்கும், என்ன வேணும் அப்படின்ற இங்க ஒரு நேவிகேஷன் வந்து நம்மளுக்கு ஓபன் ஆகும். இதுலயே நீங்க ரிசல்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெட்டிங்ஸ் இருக்கும். ரைட்? அடுத்தது இதோட இப்ப இந்த டாக்குமெண்ட்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, எனக்கு வேர்ட் கவுண்ட் வேணும் அப்படின்னா இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு ஓபன் ஆயிடும். இப்ப நம்ம கிட்ட 9 பேஜஸ் இருக்கு, 755 வேர்ட்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்ப டீடைல்டா வேணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார் இது ரெண்டு தான் தெரியும். இப்ப ரொம்ப டீடைல்டா வேணும் அப்படின்னா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு நோ ஸ்பேஸ்ல, சோ கேரக்டர்ஸ் வந்து வித் ஸ்பேஸ்ல எத்தனை இருக்கு, பேராகிராஃப் எத்தனை பேராகிராஃப் இருக்கு, எத்தனை லைன்ஸ் இருக்கு, இது எல்லாமே இந்த வேர்ட் கவுண்ட் மூலமா நம்மளுக்கு தெரியும். இதனால என்ன சார் யூஸ் நீங்க கேட்கலாம். இப்போ இந்த டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கவங்க, டாக்டரேட் முடிச்சுட்டு பேப்பர் பிரசன்டேஷன் பண்றவங்க ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் அனுப்பும்போது மேக்ஸிமம் 500 வேர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க போயிட்டு ஒரு வேர்டை நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. சோ அப்ப நம்ம இவ்வளவுதான் கவுண்ட்னா இந்த கவுண்ட் வந்து இதுல நம்ம ஓபன் பண்ணும்போது நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். நம்மளுக்கு தெரியும், ஓ மோர் தென் 500 போயிருக்கா, இல்ல லெஸ் தென் 500 தான் இருக்கா, இல்ல எக்ஸாக்ட் 500 இருக்கா. சில இதுல இப்போ நாக்லாம் பார்க்கும்போது எக்ஸாக்ட் 500 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ எக்ஸாக்ட்டா 500 வேர்ட்ஸ் கொடுக்கறவங்க இருக்காங்க. சோ லெஸ் தென் 500 வேர்ட்ஸ் கொடுக்கறவங்க இருக்காங்க. சோ மோர் தென் 500 வேர்ட்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேர்ட் கவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி இதுல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து உங்களோட ஜூம் 100% இருந்தா உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல ஜூம் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட பேஜஸ் ஒரு பேஜ் ஒரு இதுல இருக்கு. இப்ப நான் இது யூஸ் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன பண்ணிருக்கேன், போர்ட்ரேட்ல கொடுத்திருக்கேன். செகண்ட் பேஜ் லேண்ட்ஸ்கேப்ல கொடுத்திருக்கேன். அகைன் போர்ட்ரேட்ல கொடுத்திருக்கேன், லேண்ட்ஸ்கேப்ல கொடுத்திருக்கேன்.
போர்ட்ரேட்ல கொடுத்துருக்கேன். அகைன் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் இந்த மாதிரி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் என்ன டைப்ல இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஜூம் கம்மி பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜூம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால அது அந்த பேஜே கொஞ்சம் அதிகமா போகும். ஸோ அதனால நம்ம 100ல வைக்கிறது ஈஸி. டிஃபால்ட்டா இது 100லயே நம்ம வச்சுக்கலாம். ரைட். இப்போ இந்த எம்எஸ் வேர்டை பத்தி பார்க்குறோம். இந்த எம்எஸ் வேர்டை பார்க்கும்போது இதுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு டெக்ஸ்ட் இருந்தால் தான் நான் சொல்லித்தர முடியும். ஏதாவது ஒரு பேராகிராஃபோ இப்போ நான் இமீடியட்டா நான் டைப் பண்ண முடியாது. இப்போ நான் டைப் பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னா 10 மினிட்ஸ் உங்க டைம் வேஸ்ட் தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் எப்போ டைப் பண்ணி எப்போ முடிப்பேன்னு தெரியாது. அதனால எனக்கு இமீடியட்டா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி சார் ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்றது அப்படின்னா ஈக்குவல் டு ரேண்ட் வித்தின் த பிராக்கெட்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. இந்த கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. டைரக்டா என்ன பண்ணுங்க, ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ரேண்ட் வித்தின் த பிராக்கெட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். என்ன ஆகும், ஈக்குவல் டு ரேண்ட் வித்தின் த பிராக்கெட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இமீடியட்டா இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட் இமீடியட்டா கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம். அதை விட்டுட்டு என்னால் இப்போ டைப் பண்றதுக்கு டைம் இருக்காது சார், இது கொஞ்சம் தான் சார் இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னும் போது ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் பிராக்கெட் என்ன பண்ணுங்க, ஒரு நம்பர் ஒரு 7 அப்படின்னு டைப் பண்ணுங்க, க்ளோஸ் த பிராக்கெட், தென் என்டர். ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு டிஃபால்ட்டா கிடைச்சது. இப்போ இதை விட நம்மளுக்கு இது கொஞ்சம் எக்ஸஸா கிடைச்சிருக்கு. ரைட், இன்னொரு 2 பேராகிராஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம், 500, 1000 இது நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேராகிராஃப் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது இதுல உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இங்க இருக்கு பாருங்க, இதுல இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் தெரியுதா, நான் ஜூம் பண்ணி என்னன்னா காட்டுறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்க. இந்த இடத்துல வீடியோ ப்ரொவைட்ஸ்ல கொஞ்சம் ஸ்பெல்லிங் எரர், சரிங்களா, மிஸ்டேக் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல ஒன்னு ஹைலைட் ஆயிருக்கு அண்டர்லைன்ல, இதுல ரெட் கலர்ல ஆயிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு இதெல்லாம் டைம் கிடையாது. இது என்னடா ப்ளூ கலர், இது என்னடா ரெட் கலர் அப்படின்ட்டு இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இங்க பாருங்க, இது ஒரு ப்ளூ கலர் இருக்கு, இது ஒரு ரெட் கலர் இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிராமட்டிக்கல் எரர். இந்த ப்ளூ கலர் என்ன டினோட் பண்ணுதுன்னா கிராமட்டிக்கல் எரர். இந்த ரெட் கலர் என்ன சொன்னா ஸ்பெல்லிங் எரர். ரைட். இப்போ கிராமட்டிக்கல் எரர் பார்க்கும்போது இந்த வி ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்ஸ்ல தான் இருக்கணும், கரெக்டா? பட் இங்க ஸ்மால்ல இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு பாத்தீங்களா, ரெட் கலர்ல காட்டுது டிஃபால்ட்டா. இதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ளூ கலர்ல காட்டுது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டா ரைட் கிளிக் போயிட்டு நீங்க அங்க வீடியோ அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்க அதை டெலீட் பண்ணிட்டு விஏ கேப்ஸ்ல பண்ணிருக்கலாம். இதுவும் நீங்க ரைட் கிளிக் போங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்கா ப்ரொவைட்ஸ் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்போ உங்களுக்கு போயிடுச்சு. இப்ப 2 கலரும் உங்களுக்கு கிடைக்கல, கரெக்டா? ஏன் இது சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்போர்ட் மாதிரி இருக்கா, எக்ஸ்போர்ட்டா மாதிரி இருக்கா, இது இன்டு மார்க் போட்டிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல எரர் இருக்கு. ப்ரூஃபிங் எரர்ஸ். இந்த இடத்துல டிக் மார்க் போட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு இங்க எரர் இல்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கண்ணு முன்னாடியே இங்க ஒரு எரர் இருக்கு எனக்கு, ரைட்? சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல எரர் இருக்கக்கூடாது. அப்போ இங்க உங்களுக்கு டிக் மார்க் வரும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ல எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்டு மார்க் வரும். இது நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ கிராமட்டிக்கல் எரர்னா என்ன, ஸ்பெல்லிங் எரர்னா என்னன்னு பார்த்தோம்.
அடுத்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்க இருக்கு பாருங்க. இப்போ இங்க ஒண்ணு, இப்ப நான் கர்சரை இங்க வைக்கிறேன். இங்க ஒரு பிளிங்க் ஆகுதா? இங்க ஒரு லைன் பிளிங்க் ஆகுதா? ரைட். இது பேரு கர்சர். நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொண்டு வர்றது கர்சர். பட் நம்ம வச்சிருக்க செலக்ட் பண்ண ஒரு லைன்ல வந்து ஒரு பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். சோ அதோட பேர் என்ன அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்ட். அது பேரு இன்சர்ஷன் பாயிண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்திருக்கேன். அது உங்களுக்கு சரியா தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க கொடுக்கிறேன். இங்க காட்டுறேன் பாருங்க. இந்த பிளிங்க் ஆகி வருதா? இது பேரு இன்சர்ஷன் பாயிண்ட். இது எதுக்கு சார்னா, இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஏதாவது ஒன்னு டைப் பண்றீங்க அப்படின்னா, எங்க நீங்க கிளிக் பண்றீங்களோ அங்கதான் நீங்க டைப் பண்ண முடியும். ரைட்? இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்ல வச்சு தான் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு, நான் இங்க போய் டைப் பண்ண போறேன் அப்படின்னா, அது எங்க டைப் ஆகும்? எந்த நீங்க இன்சர்ஷன் பாயிண்ட்ல வச்சீங்களோ, அங்கதான் உங்களுக்கு டைப் ஆகும். சார் இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா சார் அப்படின்னா, கண்டிப்பா. ஏன்னா இன்சர்ஷன் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ன, கர்சருக்கும் இன்சர்ஷன் பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, என்னோட மவுஸ்ல நான் இப்படி பண்றேன், லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம்லாம் போறேன். இதுதான் நம்மளோட கர்சர். இங்க இருக்கா ஒரு ஆரோ மார்க் இருக்கா, இது நம்மளோட கர்சர் சொல்லலாம். பட் இது இன்சர்ஷன் பாயிண்ட். சோ இத வச்சு தான் நம்ம அந்த இடத்துல டாக்குமெண்ட்டை டைப் பண்ண முடியும். இன்சர்ஷன் பாயிண்ட் இல்லாம நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ண முடியாது. இது ஒரு ஃபங்க்ஷன். ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது, இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார், அதாவது சாரி, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பார் என்னன்னு பார்த்தோம். ரைட். டைட்டில் பார் பார்த்தோம். அடுத்தது குயிக் ஆக்சஸ் டூல்ஸ். இது உள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, சேவ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் நம்ம கிட்ட இங்க இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்டை எம்எஸ் வேர்டா இருக்கட்டும், எக்ஸலா இருக்கட்டும், யாரு நீங்க சிஸ்டம்ல இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்றீங்களோ, ஃபர்ஸ்ட் அவங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த டாக்குமெண்ட்டை இல்ல எந்த ஃபைலை நீங்க டைப் பண்ணாலும் சேவ் பண்ற ஹாபிட்டை கத்துக்கோங்க. நீங்க சேவ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் கண்டிப்பா போயிடும். சோ என்ன நீங்க பண்ணாலும் இமிடியேட்டா நம்ம சேவ் பண்ணுங்க. இதுக்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. நம்ம கண்ட்ரோல்+S கொடுப்போம், இல்ல இங்கே ஹோம்ல போவீங்க, ரைட், சாரி ஃபைல்ல போவீங்க, போயிட்டு இந்த இடத்துல சேவ்ன்ற ஒரு பட்டனை கொடுப்பீங்க. இல்ல இந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல்+S நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா இங்க இந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிடும். சோ எந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஒர்க் பண்ணாலும் அந்த சேவ் கொடுக்கிற ஹாபிட்டை கொண்டு வாங்க. இப்போ நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க, உங்களோட ஹையர் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்திருக்காங்க, நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீர்னு பவர் போயிடுச்சு. சோ நம்ம கிட்ட பேக்கப் இல்ல, என்ன பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணாம விட்டுட்டீங்க. சோ டாக்குமெண்ட் உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. நீங்க போயிட்டு ஹையர் அஃபிஷியல் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன், டாக்குமெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நல்லா இருக்குமா நினைச்சு பாருங்க. சோ நம்ம ப்ரூஃப் என்ன, நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு ப்ரூஃப் என்ன, நம்ம இங்க வந்து இந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்றது தான் நம்மளோட ப்ரூஃபே. சோ அதனால எந்த ஒர்க் நீங்க பண்ணாலும் அந்த சேவ் பண்றத மறக்காம கொடுங்க. ஏன்னா சேவ் பண்றது நீங்க கொடுத்தாதான் டாக்குமெண்ட் சேவ் ஆகும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, திரும்பி ரீஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். சோ குயிக் ஆக்சஸ் டூல் வந்து நீங்க டைப் பண்ணிட்டே இருப்பீங்க, அடுத்து ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு, டக்குன்னு இங்க சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட். இது அன்டு ரீடு. நம்ம இது முன்னாடி என்ன பண்ணோம், இதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம். இது பாத்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ. இது வந்து நம்ம பிரிண்ட் எடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துட்டு இது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ நான் வந்து இந்த 9 பேஜ் நான் வந்து பிரிண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, சோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஓகே கரெக்டா இருக்கு. தென் செகண்ட் பேஜ் கரெக்டா அது அந்த அந்த லேஅவுட்ல வந்திருக்கு. தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், இந்த மாதிரி. சோ நம்ம இங்க ஈஸியா செக் பண்ணிக்கலாம். ஓ இதெல்லாம் வந்து கரெக்டா அந்த பேஜஸ்ல வந்திருக்கு. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த 9 பேஜ் ஈஸியா பிரிண்ட் எடுக்க முடியும். ஜஸ்ட் இது நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஜ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சோ பிரிண்ட பத்தி நான் தனியா உங்களுக்கு சொல்றேன். ரைட். சோ இதுலயே வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் வேணும் சார், எனக்கு இந்த இடத்துல விசிபிளா வேணும் அப்படின்னா நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் குயிக் ஆக்சஸ் டூல்ல கிடைக்கும், எல்லா ஆப்ஷன்ஸும் கிடைக்காது. ரைட். சோ இப்போ நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட். சோ டைட்டில் பார்னா என்ன, குயிக் ஆக்சஸ் டூல்னா என்ன, தென் மெனு ரிப்பன்.
மெனு ரிப்பன் ஒரு மெனு ரிப்பனுக்குள்ளேயும் ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப் மெனுஸ் வரும். ரைட். அடுத்தது ஸ்டேட்டஸ் பார் என்னன்னு பார்த்தோம். ரேண்டமைஸ்டு டெக்ஸ்ட் எப்படி நம்ம கொண்டு வர்றது பார்த்தோம். ரைட். இதுக்கப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட்ல தான் நம்மளுக்கு வேலை. ஏன் இதை கொண்டு வந்தேன்னா இதுக்கப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட்ல நம்மளுக்கு வேலை இருக்கு. இந்த டெக்ஸ்ட் வச்சு தான் நம்ம ஒரு சில இதெல்லாம் பண்ண போறோம். அதனால தான் இதை நான் கொண்டு வந்தேன். ரைட். ஸோ கிராமட்டிக்கல் எரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெல்லிங் எரர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னா எதுன்னு நம்ம பார்த்தோம். ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த ஹோம் டேப் இருக்கு இல்லைங்களா? இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு சப் மெனுஸ் நிறைய கிடைக்கும். இது நீங்க சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் இந்த வீடியோன்றதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஹோம்ல போயிட்டு இந்த போல்ட கொடுத்தேன் அப்படின்னா சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. இங்க என்ன இருக்கும் நம்மளுக்கு போல்டுல தெரியும். இல்ல இது எனக்கு போல்டு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹோம் டேப்ல போயிட்டு இந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இங்க நம்மளுக்கு போயிடும். ஸோ இங்க என்ன ஆகும், நம்மளுக்கு இருக்காது. இந்த பட்டன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன் ஆஃப் மாதிரி இந்த மெனுஸ்லாம் நம்மளுக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம ஒன்னு போல்டு பண்ணோம். இப்போ இந்த பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃப்ல வீடியோ அப்படின்றத நான் போல்டு பண்ண போறேன் அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், போல்ட் ஆகும். இல்ல இந்த ஹோம்ல போயிட்டு இங்க பி இருக்கு பாத்தீங்களா, இது போல்டு கொடுக்கலாம். இதுவே இட்டாலிக் வேணா இட்டாலிக்ல கொடுக்கலாம். இதுவே அண்டர்லைன்ல வேணாலும் அண்டர்லைன்ல கொடுக்கலாம். ரைட். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு வேர்டு பார்க்கும்போது வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இது மூணுமே இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ பாருங்க, போல்டு வேண்டாம் அப்படின்னா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இட்டாலிக் வேணும்னா அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அண்டர்லைன் வேணும்னா அந்த சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ரைட். இப்போ என்ன இருக்கும், நார்மலா இருக்கும். இப்போ நீங்க என்ன ஆப்ஷன்ஸ் இங்க யூஸ் பண்ணாலும் உங்களோட டெக்ஸ்ட நீங்க செலக்ட் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கே நீங்க போகணும். அப்பதான் அந்த டெக்ஸ்ட்ல நீங்க என்ன ஃபார்மேட் பண்றீங்களோ அது அங்க மாறும். டெக்ஸ்ட செலக்ட் பண்ணாம போல்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா போல்டு ஆகாது. இப்ப பாருங்க, போல்டுக்கும் இட்டாலிக், அண்டர்லைன் இது மூணு இருக்கு. இது மூணுத்துல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. போல்டுல ஒரே ஒரு மெனு தான் இருக்கு. இட்டாலிக்ல ஒரே ஒரு மெனு தான் இருக்கு. பட் அண்டர்லைன்ல ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அண்டர்லைன்ல நீங்க இப்படி விதவிதமா நம்ம யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, டாக்குமெண்ட்ல பாருங்க, இது சிங்கிள் லைன்ல காட்டும். இதுவே அண்டர்லைன்ல டபுள் லைன் வேணும்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா டபுள் லைன் காட்டும். திக்கா லைன் வேணும்னா திக் லைன் காட்டும். ஐஃபன்ல லைன் வேணும், டாட் லைன் வேணும்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டும். எந்த லைன் வேணுமோ அந்த லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர்லைன்ல இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் போல்டு, இட்டாலிக்ல வேற சப் மெனு கிடையாது. ஸோ அதனால இங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, டிராப் டவுன் வரும். இதுல எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்லைனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கலரும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை நான் கிளிக் பண்றேன், அண்டர்லைனுக்கு வந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்றேன், அண்டர்லைன் கலரை நான் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன ஆகும், அண்டர்லைன்ல நம்ம ஏதோ கலர் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏதோ ஒரு சேஞ்சஸ் அங்க பண்ணிருக்கோம், நம்மளுக்கு அங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட். இத ஒரு ரஃபா எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னா இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த லெட்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடும். லெட்டர் மேல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் அவுட் கிடைக்கும். சோ அப்ப இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம், இட்டாலிக் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ரைட். சோ இதுலயே நம்மளுக்கு இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்க்கு கீழே ஒன்னு இருக்கு, எக்ஸ்க்கு மேல ஒன்னு இருக்கு. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், சூப்பர் ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே மேல போயிடும். சின்னதா இருக்கும், மேல இருக்கும். வேண்டாம்னா அது நீங்க ஆஃப் பண்ணிடலாம். இல்ல எனக்கு கீழே வரணும் அப்படின்னா இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். வேண்டாம்னா ஆஃப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா சேவ் இருக்கு.
அது பக்கத்துல டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமை மட்டும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், சப்ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன இருக்கு, டைம் வந்து சேவ், டைம் கீழே வந்திருக்கு, அகைன் இந்த வேர்டு கண்டினியூ ஆயிருக்கு. இல்ல இது எனக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த ஸ்விட்ச்ல இருந்து ஆஃப் ஆகி அந்த ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். இப்ப பாருங்க, சேவுக்கு மேல டைம் அப்படின்ற சின்னதா மேல வந்து உங்களுக்கு வரும். ரைட். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா என்ன பண்ணலாம், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். அடுத்தது டெக்ஸ்டோட எஃபெக்ட் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லைன் இதுல வந்து நீங்க இப்படி கொடுத்துக்கலாம். இது வந்து உங்க டெக்ஸ்டோட எஃபெக்ட். இந்த மாதிரி விதவிதமா நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து விதவிதமா நம்ம கொண்டு வர முடியும். ரைட். இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி நீங்க உங்க டெக்ஸ்டை கொண்டு வரலாம். இதுலயே வந்து நீங்க ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம், ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். சோ அடுத்தது ஹோம்லயே அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைலைட்டர் இருக்கும். இது நீங்க ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்க இப்படிதான் இருக்கும், ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது ஒண்ணு இதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நீங்க ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் ஹைலைட்டர். இதுலயே நீங்க இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும். எந்த கலர் வேணுமோ நம்ம அந்த கலரை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க கலர் கலரா யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்க நோ கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது போயிடும் உங்களுக்கு. அவ்வளவுதான். அடுத்தது இது வந்து டெக்ஸ்டோட கலர். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது டெக்ஸ்டோட கலர். ஃபார் எக்ஸாம்பிள் வரேன், ஹைலைட்டர் வேற, டெக்ஸ்ட் கலர் வேற. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு கிரீன்ல வேணும், இல்ல இந்த மாதிரி ப்ளூல வேணும், ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ். டெக்ஸ்டோட இது கலர். இது இதுலயே நம்ம வேற எனக்கு இவ்வளவுதான் டிஃபால்ட் கலர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது பக்கத்துல ஒரு டிராப் டவுன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல மோர் கலர்ஸ் போங்க. இதுல ஸ்டாண்டர்ட் இருக்கு, கஸ்டம் இருக்கு. ஸ்டாண்டர்ட் வந்து இதுல நீங்க எது கிளிக் பண்ணாலும் அந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். கஸ்டம் பார்க்கும்போது நீங்க ஒரு புது கலரை கிரியேட் பண்ணலாம். மோர் கலர்ஸ்ல கஸ்டம் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு டார்க்கா வேணா டார்க்கா வச்சுக்கலாம், இல்ல லைட்டா வேணா லைட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ நீங்க இந்த மாதிரி டெக்ஸ்டோட கலரை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு இந்த கலர் வேணும், இதுல கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படின்னா கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாறிடும். ஸோ இதுல பார்க்கும்போது இது டெக்ஸ்டோட, அதாவது அந்த ஃபாண்டோட கலர். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வரும். ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் சார் எனக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுல போயிட்டு இதை கிளிக் பண்ண உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இது பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, டிக்ரீஸ் த ஃபாண்ட். இதை நீங்க கிளிக் பண்ண என்ன ஆகும், ஃபாண்டோட சைஸ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். நீங்க அப்படியும் யூஸ் பண்ணலாம். இல்ல இது பக்கத்துல இருக்கு பாருங்க, இந்த டிராப் டவுன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 72 வரைக்கும் இருக்கும் ஃபாண்டோட சைஸ். இல்ல எனக்கு அதை விட அதிகமா வேணும்னா நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம்.
இங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன சார்? இது ஃபாண்டோட கேரக்டர். ஃபாண்டோட கேரக்டர் என்ன வேணும், என்ன ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்றேன், ரைட்? இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி யூஸ் பண்றேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது இது எது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோன்றத பார்த்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் டாக்குமெண்ட் நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. டைம்ஸ் நியூ ரோமன் அஃபிஷியலா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது டைம்ஸ் நியூ ரோமன் நீங்க யூஸ் பண்ணலாம். பார்க்க டீசென்ட்டா இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க. பார்க்க உங்களுக்கு இது டீசென்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஹோம்ல பார்க்கும்போது அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். இப்ப இந்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. இது ஒரு ஃபார்மேட்டே மாதிரி என்னென்னவோ ஃபார்மேட்டிங்ல இருக்கு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்துடலாம். என்ன ஆயிடும், டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வச்சிருந்தோமோ அந்த மாதிரி கிளியர் டாக்குமெண்ட் என்னென்ன ஃபார்மேட்லாம் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபார்மேட்லாம் போயிடும். ஸோ டாக்குமெண்ட் ஒரே மாதிரி நீட்டா இருக்கும், ரைட்? அதுக்கு தான் வந்து இந்த டூல் பாரை நம்ம யூஸ் பண்றோம். இங்க இருக்கு இல்லைங்களா, இது நீங்க கொடுத்தீங்கன்னா கிளியர் ஃபார்மேட் ஆயிடும், ரைட்? அடுத்தது இப்போ இந்த பேராகிராஃப் பாருங்க. இந்த பேராகிராஃப் பார்க்கும்போது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இது எப்படி சார் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா இங்க ஒரே ஈவனா இருக்கு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த இடம் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. எனக்கு இது வேண்டாம் சார், ரைட் ஹேண்ட் சைடுல வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். என்ன ஆயிடும், ஃபாண்ட்லாம் ஒரே ஈவனா ரைட் ஹேண்ட் சைடுல வந்துடும். இல்ல சார் எனக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், சென்டர்ல கொண்டு வாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க சென்டர்ல கொண்டு வரலாம். ஸோ அப்ப என்ன ஆகும், சென்டரா இருக்கும், இங்கெல்லாம் கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். இல்ல சார் எனக்கு சென்டரோ வேணாம், லெஃப்டோ வேண்டாம், ரைட்டோ வேண்டாம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கொடுங்க. இது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் ஈவனா இருக்கும், இந்த பக்கமும் ஈவனா இருக்கும். இதுக்கும் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு, பட் இப்ப வேண்டாம். கடைசியா ஷார்ட்கட் கீஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப சொன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஷார்ட்கட் கீஸ் இதுக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா என்ன சார் ஷார்ட்கட் கீஸ் வச்சு நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படி தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வேகமா டைப் பண்ணும்போது ஒரு டைமோ மவுஸை பிடிச்சி கீபோர்ட்ல உட்காந்துட்டு நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம டக்குன்னு என்ன பண்ண முடியும், கீபோர்டு நம்ம ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கொண்டு வர முடியும். இப்ப நம்ம இது பொறுமையா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதால உங்களுக்கு பொறுமையா போயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது வேகமா டைப் பண்றீங்க, டாக்குமெண்ட் உடனே இமிடியேட்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஷார்ட்கட் கீஸ் கண்டிப்பா தேவைப்படும். அப்போ நீங்க போயிட்டு இங்க எங்க இருக்கு, ஹோம் டேப்ல இருக்கா, இல்ல இன்சர்ட்ல இருக்கா, டிசைன்ல இருக்கா நம்ம தேட வேண்டாம். ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க டக்குன்னு கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரைட்? சோ அடுத்து நம்ம பார்க்கும்போது லைன் ஸ்பேசிங். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ டாக்குமெண்ட்டை நம்ம பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டோம், இது பேரு லைன் ஸ்பேஸ். இதை நீங்க கிளிக், இதுக்கு ஒரு டிராப் டவுன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ 1.0ல லைன் ஸ்பேசிங் இருக்கு. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, இதை பார்க்கறதுக்கு படிக்க முடியல, எனக்கு ஒரு 1.15 வேணும்னா இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நல்லா பாருங்க, இந்த பேராகிராஃப்க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல சார் அப்பவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இந்த பாருங்க, இப்ப பாருங்க, இப்போ ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன் பேர் லைன் ஸ்பேசிங். நீங்க எவ்வளவு லைன் வேணுமாலும் நீங்க லைன் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, கொடுத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங் நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்? இப்ப அடுத்தது ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃபும் ரொம்ப பக்கமா இருக்கு சார், என்ன சார் ஸ்பேஸே இல்லாம இருக்கு, எப்படி சார் படிக்கிறது அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேராகிராஃப்க்கு முன்னாடி என்ன ஆகும், நம்மளுக்கு தேவையான ஸ்பேஸ் கிடைக்கும். ஆட்
ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் அப்படின்னா பேராகிராஃப் அடுத்தது என்ன ஸ்பேஸ் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் உங்களுக்கு கேப் இருக்கு. ரைட்? சோ நீங்க லைன் ஸ்பேஸும் கொடுக்க முடியும், உங்களோட பேராகிராஃப்ல நீங்க ஆட் பண்ணிக்கவும் முடியும். வேண்டாம்னா நீங்க ரிமூவ் கொடுத்துட்டீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். எங்க நம்ம கர்சரை வைக்கிறோமோ அங்கதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், இல்ல ஆகாது. வேணும்னா நம்மளுக்கு ஆட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், ஆட் ஆயிருக்கும். ரைட்? அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க ஷேடிங். இது இருக்கும் டிராப் டவுன் இருக்கு. இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா இப்ப டாக்குமெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. டாக்குமெண்ட் ஃபுல்லா ஷேட் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட் ஃபுல்லா உங்களுக்கு ஷேட் ஆயிடுச்சு. இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இது போக இன்னொரு கலர்ஸ் வேணும்னா இதுல போயிட்டு மோர் கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கலர்ஸும் இருக்கு. கஸ்டம்ஸ்ல நீங்க என்ன கலர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இப்ப பாருங்க, அடுத்தது இந்த பேராகிராஃப் அப்படியே நான் செலக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு அவுட்லைன் வேணும், பார்டர் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல டிராப் டவுன்ல நிறைய இருக்கு. இந்த இடத்துல நிறைய இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாட்டம்ல மட்டும்தான் எனக்கு பார்டர் வேணும்னா இது கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இங்க பாருங்க, பாட்டம்ல மட்டும் உங்களுக்கு ஒரு பார்டர் கிடைச்சிருக்கும். ரைட்? இல்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அவுட் சைட் பார்டர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அவுட் சைட் பார்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அவுட் சைட்ல மட்டும் உங்களுக்கு பார்டர்ஸ் வரும். உங்களுக்கு அவுட் சைடர்ஸ்ல மட்டும் பார்டர் வரும். இல்ல சார் எனக்கு இந்த பேராகிராஃப்க்கும் இந்த பேராகிராஃப் நடுவுல எனக்கு பார்டர் வரட்டும், தப்பே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பெட்டர் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துடலாம். இது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஃபுல்லா பாக்ஸ் கவர் ஆயிடும். அதாவது இப்ப நான் சொல்ற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு என்னடா சார் ஒரு ஆப்ஷன் ஒரு சொல்லிட்டு இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க. பட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்ப எந்த ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குன்றதை இப்ப நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த நேரத்துல போயிட்டு எப்படி இந்த பாக்ஸ் போடுறது, இது டேபிள்ல போடுறதா இல்ல பார்டர்ல போடுறதா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதெல்லாம் இவ்ளோ ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. எங்க தேவைப்படுதோ எப்ப தேவைப்படுதோ நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இது பார்டர்ஸ். அடுத்தது நான் இன்னொரு டாக்குமெண்ட்ல போறேன். இப்ப இப்படி இருக்கு. எனக்கு இதுல எத்தனை பேராகிராஃப் இருக்குன்னு தெரியல சார், எனக்கு ஒரு கவுண்ட் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹோம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த நம்பர் இங்க கிளிக் பண்ணி இந்த 1 2 3 கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 12 பேராகிராஃப் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எனக்கு இந்த மாதிரி வேணாம் சார், வேற மாதிரி கொடுங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். எனக்கு ரோமன்ல தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க ரோமன்லயும் நீங்க கொடுத்துக்கலாம். ரைட்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் ஃபர்ஸ்ட் எனக்கு 5 போதும், நம்பரிங்ல ஃபர்ஸ்ட் எனக்கு 5 போதும், இந்த 6 எனக்கு வேண்டாம், அகைன் எனக்கு மறுபடியும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக்ல போயிட்டு ரீஸ்டார்ட் அட் 1 அப்படி கொடுத்தீங்கன்னா 5க்கு அப்புறம் என்ன ஆகும், 1 2 3 4 5 6 7 போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்பரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இது நம்மளுடைய நம்பரிங். அடுத்தது எனக்கு நம்பரே வேண்டாம் சார், எனக்கு இது ஒரே குழப்பமா இருக்கு, நீங்க எனக்கு ஏதாவது புல்லட்ஸ்ல கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய புல்லட்ஸ் இருக்கும். இதுல ஏதாவது நீங்க ஒண்ணு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு என்னது புல்லட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த புல்லட்ஸ் வேண்டாம் சார், வேற ஏதாவது புல்லட்ஸ் வேணும் அப்படின்னா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான புல்லட்ஸ் வரும். என்ன யூஸ் பண்றீங்கன்றத ரீசெண்டா இங்க வரும். ஸோ புல்லட்ஸ் லைப்ரரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான புல்லட்ஸ் வரும். டிஃபைன் நியூ புல்லட்ஸ்ல போயிட்டு சிம்பிள்ஸ் இதுல ஏதாவது நீங்க ஒண்ணு எடுத்துக்கலாம். இல்ல நிறைய இருக்கும். இது உள்ள நீங்க போனீங்களேன் டிராப் டவுன் பண்ணீங்கன்னா நிறைய ஹார்ட் இங்க இருக்கும். ஸோ இதுல நீங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், நிறைய வேர்ட் ஆர்ட் இருக்கும், எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு அங்க ஓகே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு இங்க மாறும். இல்ல சார் எனக்கு ஏதாவது ஒரு பிக்சர் மாரி கொண்டு வரணும்னா தாராளமா நீங்க இதுல போயிட்டு பிக்சரை கிளிக் பண்ணி உங்களோட இடத்துல எங்க நீங்க பிக்சர் அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ இல்ல உங்களோட ஃபைல்ல இருக்கா இல்ல எந்த இல்ல வந்து வேற எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நீங்க இடத்துல கிளிக் பண்ணி பிக்சரை நீங்க ஈஸியா கொண்டு வர முடியும். பிக்சரை நீங்க கொண்டு வரலாம். இது நம்மளுடைய ஃபாண்ட். இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ இருக்கு, நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே போயிடும். ஸோ இப்போ இதோட அலைன்மெண்ட் பார்க்கும்போது லெஃப்ட்ல இருக்கு, லெஃப்ட்ல இருந்தா லெஃப்ட் ஒரே ஈவனா இருக்கும், பட் ரைட் சைடு அன்ஈவனா இருக்கும், டாக்குமெண்ட் பார்க்க நல்லா இருக்காது. ஜஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு பக்கமே நம்மளுக்கு என்ன ஆகும், ஈவனா இருக்கும். ரைட். தென் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டிங் சொல்லி தரேன். இது இங்க போங்க, இது சார்ட், இது சார்ட்டிங். ஆக்சுவலி இங்க என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு 10 பேரோட நேம் வச்சுக்கலாம். 10 பேரோட நேம் இங்க நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ நம்மளால என்ன பண்ண முடியும், நம்ம நேமை சார்ட் அவுட் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப நான் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது அசெண்டிங்ல இருக்கு. இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், இது நம்ம டெக்ஸ்ட் நம்பர் டேட் எது வேணா தரலாம். இப்ப நான் இங்க டெக்ஸ்ட் தான் கொடுத்துருக்கேன், அசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னு கேட்டிருக்கேன். இப்ப பாருங்க இது அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ ஏல இருந்து அப்படியே நம்மளுக்கு அந்த அசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இருந்த இது ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு நேம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நீங்க நேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தான் வேணும் அப்படின்னா நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துக்கலாம். இல்ல டிசெண்டிங் ஆர்டர்னா டிசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்துக்கலாம். இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு. ரைட். அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா சார்ட்டிங். ரைட். அடுத்தது பார்க்கும்போது இது ஒரு ஹெட்டிங் இருக்கு. இது வந்து நம்ம ஹெட்டிங் மாதிரியே தெரியலையே சார், என்ன சார் இது, இது நீங்க என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பி போடலாம், கண்ட்ரோல் இ கொடுக்கலாம், தென் என்ன பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி கிரேட்டர் தென் கொடுக்கலாம். இவ்வளவும் பண்ணாதான் இது நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி தெரியும். எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு சிம்பிளா ஒரே ஒரு பட்டன்ல எனக்கு ஹெட்டிங் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
தானே இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஹோம்ல போயிட்டு இந்த ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைல்ல ஃபார் எக்ஸாம்பிள் எங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தனியா தெரியும். ஹெட்டிங்ஸ் வந்து இதுல நிறைய ஸ்டைல் இருக்கு. இதுல எந்த ஸ்டைல் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டைல் இருக்கு. இந்த ஸ்டைல நீங்க எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டாக்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் 1, தென் நோ ஸ்பேஷியஸ், தென் நார்மல், டைட்டில் பார். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டு Ctrl B Ctrl E கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஒரே பட்டன்ல உங்களுக்கு சென்டர் வந்துடும். ஒரு ஹெட்டிங்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டைல் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்டைல் இருக்கு. ரைட். இப்போ அடுத்தது முக்கியமானது இந்த ஹோம் டேப்ல என்ன அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படி இருக்கும். Ctrl F கொடுத்தீங்கன்னா, ஷார்ட்கட் Ctrl F கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட். இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்ல வீடியோ அப்படின்றது எங்க இருக்கு எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க இங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்க நம்மளுக்கு வீடியோன்றது இங்க நம்மளுக்கு லிஸ்ட்ல காட்டும். இங்க நம்மளோட மெயின் டாக்குமெண்ட்ல எந்த இடத்துல வீடியோ இருக்கோ அந்த இடத்துல வீடியோன்றது நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். அப்ப இந்த ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க ஒரு நேம் யூஸ் பண்றீங்கன்னா அந்த நேமை நீங்க இங்க கிளிக் பண்ணி அந்த நேம் இருந்தால் மட்டும்தான் இங்க ஹைலைட் ஆகும். இல்லைன்னா இப்ப பாருங்க ரிசல்ட் பாருங்க 13 பிளேசஸ்ல நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல நான் இன்னும் டைப் பண்றேன் ஆடியோ அப்படின்னு டைப் பண்றேன். ஆடியோன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த டாக்குமெண்ட்ல ஆடியோன்ற வேர்டு எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால நோ மேட்சஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு இங்க கிளியரா வரும். ஸோ புரியுதுங்களா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ரொம்ப இது இங்க பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல். இது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தேடலாம். என்ன வேணுமோ நீங்க இதை யூஸ் பண்ண முடியும். ஃபைண்ட் இல்ல நான் ரீப்ளேஸ் பண்றேன் Ctrl F கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல மெனுல போயிட்டு நீங்க ரீப்ளேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டு, இது மூணுமே இருக்கு. ஒரே டயலாக் பாக்ஸ்ல மூணுமே இருக்கும். இப்போ ஃபைண்ட் இப்போ நீங்க வீடியோன்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து வீடியோ எங்க இருக்குன்றத ஃபைண்ட் நெக்ஸ்ட் ஒன்னா நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணி போய் பார்க்கலாம். இங்க தெரியும் பாருங்க, என்னோட ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த இடத்துல வீடியோ இருக்கு அப்படின்னு ஒன்னா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இப்ப ரீப்ளேஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா எனக்கு அங்க வீடியோ வேண்டாம், நான் ஆடியோன்னு யூஸ் பண்றேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்னா இது நீங்க ரீப்ளேஸ்ன்றது நீங்க ஒன்னா கொடுத்தீங்கன்னா ஒன்னா சேஞ்ச் ஆகும். அதுக்கு பதில் ரீப்ளேஸ் ஆல், ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ் 1 கொடுக்குறேன். என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒன்னா சேஞ்ச் ஆயிட்டே வருது. இங்க பாருங்க வீடியோ இருந்தது ஆடியோ ஆயிடுச்சு, இங்க பாருங்க வீடியோ இருந்தது இப்போ ஆடியோ ஆயிடுச்சு, இங்க வீடியோ இருந்தது ஆடியோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்மளால ஒண்ணு பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்க இப்ப நம்ம 9 இடத்துல இருக்கா, இடத்துல ஓகே கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும், வீடியோன்றது ஆடியோவா ஒரே ஒரு பட்டன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இப்ப நீங்க ஃபைண்ட் பண்ணி பாருங்க, வீடியோ இருக்கான்னு பாருங்க. வீடியோ இருக்காது, எல்லா இடத்துலயும் ஆடியோ நம்ம மாத்தியாச்சு, நோ மேட்சஸ் வந்துச்சு பாருங்க. சோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்ல நான் தப்பா ஃபைண்ட் அவுட், நான் வந்து எக்ஸ் போடுறதுக்கு ஒய்னு போட்டுட்டேன், இல்ல நான் எக்ஸ்போர்ட் ஆகணும்னா நீங்க ஃபைனல் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு ஒய் என்ற இடத்துல நீங்க எக்ஸ்ன்னு மாத்தி நீங்க எல்லா இடத்துலயும் எக்ஸ்ன்னு மாத்திடலாம். சோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டு பார்க்கும்போது நீங்க பேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறது வந்து செகண்ட் பேஜ். இந்த டாக்குமெண்ட் வேண்டாம், இந்த டாக்குமெண்ட்ல 2 பேஜ் தான் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 9 பேஜ் இருக்கு. நான் என்ன பண்றேன், கோ டு போனோம். நான் போயிட்டு ஒரு டைம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருக்க முடியாது, எந்த பேஜ் போறோம்னு. அதுக்கு பெட்டர் நான் என்ன பண்றேன், கோ டுல போறேன், பேஜ் நம்பரை 8th பேஜ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இது என்ன ஆகும், டைரக்டா 8th பேஜுக்கு போயிடும். ஸோ ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டு, இது மூணுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஸோ கோ டுல உங்களால பேஜ் பார்க்க முடியும், எந்த லைனு, புக் மார்க்கு, ஃபுட் நோட் ஏதாவது இருந்தா எதுவாக இருந்தாலும் நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது
ஹோம் டேப் உள்ள இருக்கிற சப் மெனுஸ் எல்லாமே பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா ஒரு பேசிக் தெரிஞ்சா மட்டுமே தான் நம்ம அடுத்து அட்வான்ஸ்ல போக முடியும். எடுத்தோடனே அட்வான்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா பேசிக் தெரியாம நம்ம போக முடியாது. நாளைக்கு ஒரு இடத்துல வந்து இதை ஹைலைட் பண்ணுங்க அப்படின்னா எந்த இடத்துல ஹைலைட் இருக்கு நமக்கு தெரியாது. ஸோ அதனால சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பேசிக்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைல்ல போங்க. இந்த ஃபைல்ல போனீங்கன்னா நியூன் இருக்கு. இது நீங்க நியூன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு blank டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நியூ டாக்குமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க டாக்குமெண்ட் 2 அப்படின்றது கிரியேட் ஆகும். நீங்க கண்ட்ரோல் N கொடுத்தாலும் நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் நியூ டாக்குமெண்ட் கண்ட்ரோல் N கொடுத்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இல்லையே சார் அப்படியே தானே இருக்கு, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இங்க பாருங்க டாக்குமெண்ட் 3 இருக்கு. இல்ல நான் மறுபடியும் வந்து நீங்க போய் சொல்றீங்க எனக்கு சரியா தெரியலன்னா மறுபடியும் கண்ட்ரோல் N கொடுக்குறேன். என்ன ஆயிடுது டாக்குமெண்ட் 4. கண்ட்ரோல் N கொடுக்குற டாக்குமெண்ட் 5 நியூ டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டே போகலாம். இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இது நான் ஆக்சுவலி ஓபன் பண்ண டாக்குமெண்ட், இது சும்மா ரஃபா யூஸ் பண்ண டாக்குமெண்ட், இதெல்லாம் எம்டி டாக்குமெண்ட். இத்தனை டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். வேண்டாம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டாக்குமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன ஆயிடுது இந்த நியூன்ற ஆப்ஷன் யூஸ். ஓப்பன் ஆல்ரெடி ஃபைல்ஸ் நம்ம வேற எங்கேயாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டா போதும், எனக்கு அந்த ஃபைல்ஸ் என்ன ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா என்னால வியூ பண்ணி பார்க்க முடியும். ரைட். ஸோ இது ஓப்பன், அதாவது நம்ம ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ சேவ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சேவ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேவ்க்கும் சேவ் ஆஸ்க்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் நான் இன்னும் சேவ் பண்ணவே இல்லை. என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டும். நான் என்ன பண்றேன், இதை வந்து மை கம்ப்யூட்டர்ல டெஸ்க்டாப்ல என்ன பண்றேன், சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் கொடுத்து நான் சேவ் பண்ண போறேன். நீங்க தயவு செய்து எடுத்த உடனே கண்ட்ரோல் எஸ்ஓ இல்ல சேவ் பட்டன் கொடுத்து சேவ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல்ஸ் எங்க இருக்கு, எங்க போய் உட்காரோன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. இல்லைன்னா அதை நீங்க தேட வேண்டிய நிலைமை ஆயிடும். மை கம்ப்யூட்டர் இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ஃபைல் இருக்கு, இதை நான் சேவ் பண்ண போறேன். கண்ட்ரோல் எஸ். ரைட். மை கம்ப்யூட்டர்ல நான் டைரக்டா சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எங்க போய் அந்த டாக்குமெண்ட் உட்காருன்னா டாக்குமெண்ட்ஸ், அதாவது லைப்ரரியில போயிட்டு டாக்குமெண்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைல் போகும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்க வேணுமோ அந்த டாக்குமெண்ட், ஃபார் நான் டெஸ்க்டாப்ல வச்சுக்கிறேன் சாம்பிள்ஸ் சொல்லிட்டு நான் சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க பாருங்க சேவோட டைப் எதுன்னு கேக்குது. எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட் வேணா வேர்ட் டாக்குமெண்ட்ல கொடுப்பேன், இல்ல எனக்கு பிடிஎஃப்ல வேணா பிடிஎஃப்ல கொடுப்பேன். வேற என்ன நம்ம ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துக்கலாம். ரைட். எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல தான் வேணும். நான் என்ன பண்ணிப்பேன், சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்றேன், க்ளோஸ் பண்றேன். இந்த ஃபைலை நான் போய் செக் பண்றேன். இது எங்க இருக்கு அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப்ல சாம்பிள்ஸ் இடத்துல இந்த இடத்துல வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ நேத்துக்கு சொன்ன மாதிரி இந்த W போட்டிருக்கோம், இந்த ப்ளூ கலர்ல இருக்கும். இது நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லையே சார் எனக்கு அப்பயும் எனக்கு சரியா புரியலையே சார்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்க அப்படின்னா இந்த ஃபைலோட நேச்சர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஓபன் வித் இது இந்த வேர்ட் டாக்குமெண்ட், இது இங்க பாருங்க .docx அப்படின்னு இருந்தால் இது நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேத்திக்கே அந்த கம்பேரிசன் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ நம்ம எப்போ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம், என்ன டைமிங்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே இதுல நம்மளுக்கு தெளிவா கிடைச்சிடும். இதோட சைஸ் என்ன, எந்த லொகேஷன்ல இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம சியோட ப்ரோக்ராம் சியோட கோலன்ல நம்மளோட டெஸ்க்டாப்ல இந்த ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். சேவ்க்கும் சேவ் ஆஸ்க்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு, நான் சொல்றேன்.
இப்போ இந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், ரைட்? இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ண போறேன், இதிலே நான் எடிட் பண்ணி மறுபடியும் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டா சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். நம்ம இது யூஸ் பண்ண டாக்குமெண்ட் ஒரு டைம் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் சேவ் ஆயிருக்கும் இல்லையா? ஒரு டைம் நீங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் 1ன்னு இருக்காது, நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம்ல வந்து நம்ம டாக்குமெண்ட் சேவ் ஆயிடும், ரைட்? இப்போ இதுக்கப்புறம் நீங்க டைப் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் சேவ் ஆயிடும். அது கேட்காது, மறுபடியும் கேட்காது, எங்க போய் உட்காரணும், எப்படி சேவ் பண்ண, அதெல்லாம் கேட்காது, ரைட்? இன்கேஸ் நான் டைப் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு அவசரத்துல நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணாம நான் போறேன் அப்படின்னா இங்க பாருங்க, நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா அது ஒரு டயலாக் பாக்ஸ் அந்த இடத்துல ஒன்று அப்பியர் ஆகும். உங்க டாக்குமெண்ட் வந்து இன்னும் நீங்க சேவ் பண்ணல, ஒன்னு சேவ் வேணுமா இல்ல டோன்ட் சேவ் வேணுமா. நீங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். டோன்ட் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆகாது. நீங்க அதுக்கப்புறம் அங்க போய் பார்க்கலாம், இந்த ஃபைலை ஓபன் பண்ணலாம். இந்த ஃபைல்ல நான் என்ன டைப் பண்ணனோ அது மட்டும் தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் டைப் பண்ண அந்த 2 லைனு சேவ் ஆகல. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஹிண்ட், நம்ம டாக்குமெண்ட் சேவ் ஆகுதா சேவ் ஆகலையான்றத இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சேவ்க்கும் சேவ் ஆஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட் இங்க இருக்கு, எது டெஸ்க்டாப்ல இருக்கு. இதே டாக்குமெண்ட் நான் என்ன பண்ண போறேன், வேற இடத்துல வைக்க போறேன், ரைட்? இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், என்னோட டாக்குமெண்ட் இங்க வந்திருக்கு. இது நீங்க F12 கொடுக்கலாம், F12 வந்து ஷார்ட்கட் கீ, ரைட்? இது வந்து சேவ் ஆஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு லொகேஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்னொரு லொகேஷன்ல D:'ல நான் என்ன பண்றேன், இதை சேவ் பண்றேன். இப்போ சேவ் ஆயிட்டு இருக்கும், ரைட்? இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், ரைட்? இப்போ என் டாக்குமெண்ட் இங்க எங்க இருக்கு, டெஸ்க்டாப்லயும் இருக்கு. இதே டாக்குமெண்ட் நம்ம என்ன பண்ணிருப்போம், வேற ஒரு இடத்துல வேற ஒரு நேம் கொடுத்து கூட நம்ம இங்க வச்சுக்கலாம். சாம்பிள்ஸ் இங்க இருக்கு பாருங்க. ஸோ லொகேஷன் நம்ம ஈஸியா வேற இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சேவ் ஆஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கா, இந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன், ரைட்? ஸோ ஃபைல்ல போனீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆஸ் வரும். பிரிண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட் கீ சொன்னேன், கண்ட்ரோல் பி சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் பி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிரிண்ட் வந்து இங்க காட்டும். இது வந்து ப்ரிவியூ, இந்த சைடுல இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது வந்து ப்ரிவியூ. ஸோ நம்ம 2 பேஜ் இருக்கு, இந்த 2 பேஜ்ல நம்ம 2 பேஜ் வேணும்னா 2 பேஜ் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பேஜ் வேணும்னாலும் ஒரு பேஜ் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு 100 காப்பீஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க 100 டைப் பண்ணா போதும், 100 காப்பீஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், ரைட்? இப்போ இங்க பிரிண்டரோட ஸ்டேட்டஸ் என்னன்றது இங்க காட்டும். இப்போ என்னோட லேப்டாப்ல வந்து பிரிண்டர் இல்ல, ஸோ பிரிண்டர் தான், பிரிண்டரோட நேம் இங்க வரும். அந்த பிரிண்டர் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் செலக்ட் பண்ணலாம்னா இப்போ 2 விதமான பிரிண்டர் வச்சிருக்கலாம். ஒன்னு வந்து கலர் பிரிண்டர் ஒன்று வச்சிருப்போம், ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் வச்சிருப்போம். சில டாக்குமெண்ட் கலர் பிரிண்ட் அவுட்ல எடுக்க வேண்டிய நிலைமை வரும், சில டாக்குமெண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனால வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்னா பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். இல்ல கலர்னா கலர் மிஷினை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, பிரிண்ட் ஆல் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா ஆல் பேஜஸ்மே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும், ரைட்? இதுல கரண்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். கஸ்டம் பேஜ் கொடுத்தீங்கன்னா எத்தனை பேஜ் வேணுமோ அத்தனை பேஜ் நீங்க செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இது நீங்க பிரிண்ட் ஆகும்போது எனக்கு ஒரே ஒரு சைடுல மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இது நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் ஆகட்டும் அப்படின்னா போத் சைடு கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து என்ன அந்த ஃபார்மேட்ல இருக்கு, லெட்டர்ல வேணுமா இல்ல A3 சைஸ்ல வேணுமா A4 சைஸ்ல வேணுமா? சரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாரி, டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ நீங்க A3 டாக்குமெண்ட்ல வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா இங்க நீங்க A3 சைஸ் கொடுத்தீங்கன்னா A3ல பிரிண்ட் ஆகும். இல்ல A4 சைஸ்ல நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா A3 வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் A4 சைஸ் கம்பேர் பண்ணும்போது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகும். ஸோ அதனால
முதல்ல என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன டைப் ஆஃப் பிரிண்ட் நம்ம கொடுக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து மார்ஜின், நார்மல் மார்ஜின், இல்ல நீங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது நீங்க கொடுக்க இங்க ஆட்டோமேட்டிக்கா மார்ஜின் என்ன நம்மளுக்கு மாறிடும். சோ இங்க பாருங்க, இப்ப இந்த பிரிண்ட் அவுட் நம்ம இதை நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா இது ஒரு பேஜ்ல வேணுமா, இல்ல 2 பேஜ்ல வேணுமா, இல்ல 4 பேஜ்ல வேணுமா, 6 பேஜ்ல வேணுமா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய இதுல காட்டும். நீங்க 2 பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஜ்ல பிரிண்ட் ஆகும் இந்த டாக்குமெண்ட். இல்ல 4 பேஜ்னா இந்த டாக்குமெண்ட்டே நம்மளுக்கு 4 பேஜா வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் ஆகும். இது ஒரு பேஜ், ரைட்? இதுல நீங்க பேஜ் செட் இது இல்லாம அடிஷனலா பேஜ் செட்டப்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அது உள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த மார்ஜின், இந்த கட்டர்னு ஒன்னு இருக்கும் பாருங்க. இந்த கட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ இதுல பாருங்க, இதுல டிஃபால்ட், நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட். இத பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா டாப், இதுக்கு இந்த சைஸ். இது நீங்க இன்க்ரீஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இன்க்ரீஸ் ஆகும். இங்க உங்களுக்கு ப்ரிவியூல கீழே பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சேஞ்சஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டம். பாட்டம்ல வந்து எனக்கு அதிகமா வேணும் இல்ல கம்மியா வேணும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரிவியூல பாருங்க, நான் இங்க பாட்டம்ல கொடுக்க உங்களுக்கு அங்க சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சோ நம்ம என்ன செட்டப்ல நம்ம கொடுக்குறோமோ அந்த செட்டப்ல தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். லெஃப்ட் பாருங்க, லெஃப்ட்ல மார்ஜின் நான் வைக்கிறேன், இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா லெஃப்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மார்ஜின் நம்மளுக்கு மாறும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட், நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க, ரைட்ல பாருங்க, ரைட்ல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா ரைட்ல நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்ல ஓகே. அது என்ன சார் கட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்க பைண்ட் பண்ற, இது வந்து டிஃபால்ட். பைண்ட் பண்ணும்போது நீங்க அதை படிக்கும்போது என்ன ஆகும், உள்ள இருக்க லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை நம்ம பைண்ட் ரொம்ப ஓபன் பண்ணீங்கன்னா பைண்டிங் வந்து வெளியில வந்துடும். சோ அதனால நீங்க கட்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்க 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 உங்களுக்கு தெரியுது பாருங்க, இந்த ப்ரிவியூல உங்களுக்கு தெரியும். இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பைண்ட் பண்ணும்போது அவங்க இதுல பைண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஈஸியா படிக்கிறதுக்கு, இப்போ நம்ம இது ஒரு 100 பேஜ் இருக்கு, இதை பிரிண்ட் போட்டு நம்ம வந்து பைண்ட் பண்றோம், சாஃப்ட் பைண்டிங்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஹார்ட் பைண்டிங்கோ பண்றோம் அப்படின்னும் போது இந்த கட்டர் ஆப்ஷன் கொடுத்து நீங்க பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நான் அவங்க பைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்து ஓபன் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த கட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கிறது. இந்த கட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லெஃப்ட்ல வேணுமா டாப்ல வேணுமா, 2 ஆப்ஷன் இருக்கு. பேஸ்ட் ஆன் யுவர் டாக்குமெண்ட், போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப், எதை பேஸ் பண்ணி இருக்கு உங்க டாக்குமெண்ட், அதை பேஸ் பண்ணி நீங்க கொடுங்க. சோ இங்க ஓரியன்டேஷன் இருக்கு. இது போர்ட்ரேட்ல வேணா போர்ட்ரேட்ல, லேண்ட்ஸ்கேப் வேணா லேண்ட்ஸ்கேப்ல. எப்படி மாறி இருக்கு பாருங்க, இது லேண்ட்ஸ்கேப், இது போர்ட்ரேட். இந்த போர்ட்ரேட்ல எது வேணும், லேண்ட்ஸ்கேப்ல எது வேணும் அப்படின்றத நீங்க டாக்குமெண்ட் டைப் பண்றதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ஈஸி. ஏன்னா போர்ட்ரேட்ல நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்ல பார்க்கும்போது சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் திரும்பி அலைன்மெண்ட் மாத்துற மாதிரி வரும். அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ரைட். சோ இது வந்து பிரிண்ட் ஆப்ஷன்ஸ். ரைட். இதையும் நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இந்த டாக்குமெண்ட் வந்து நான் பிடிஎஃப்ல வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஐ லவ் பிடிஎஃப் போயிடும். அந்த ஒரு ஆப் நம்ம அந்த ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதுல போயிட்டு அந்த ஐ லவ் பிடிஎஃப்ல போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் அதுல வந்து அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்றதை விட இருக்கிற நம்மளோட ஃபைல்ல இந்த இடத்துல போனீங்கன்னா பிடிஎஃப்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் அதை கிளிக் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த என்னோட இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, சேவ் அஸ்ல போயிட்டு நான் பிடிஎஃபா கொடுக்குறேன். பிடிஎஃபா எங்க கொடுக்க போறேன் அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப்ல கொடுக்க போறேன். எம்எஸ் ஆஃபீஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். என்ன ஆகும்னா இந்த டாக்குமெண்ட் பிடிஎஃப்ல கன்வெர்ட் ஆயிடும். வேர்டா இருக்கிற இந்த டாக்குமெண்ட் நம்மளுக்கு பிடிஎஃப்ல கன்வெர்ட் ஆயிடும். நம்மளுக்கு இங்க ஓபன் ஆகும், டயலாக் பாக்ஸ் இங்க ஒன்று ஓபன் ஆகும்.
நம்ம டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் ஆனது நம்மளுக்கு இங்க காட்டும். இங்க பாருங்க, இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இத கிளிக் பண்ணுங்க. டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ண பிடிஎஃப் நம்மளோட டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓபன் ஆகும். பிடிஎஃப்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். எஸ், இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். இது நான் ரெண்டாவது வாட்டி பண்ணவே எனக்கு 2 டைம்ஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு. இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ரைட், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, இது நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் சொல்ல முடியாது. லோடிங்ல இருக்கு. ரைட், இப்போ இதுதான் வந்து நம்மளோட பிடிஎஃப் டாக்குமெண்ட். ரைட், டாட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கா. அப்ப இது பிடிஎஃப் ஃபைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, நான் வெறும் எம்எஸ் ஆஃபீஸ் தான் மெட்டீரியல் தான் போட்டிருந்தேன். அதுவே ஆட்டோமேட்டிக்கா டாட் பிடிஎஃப் வந்து அதுவே கொண்டு வந்துருச்சு. ரைட், இப்போ இது பாருங்க பிடிஎஃப். இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் பிடிஎஃப் மாறிடுச்சு. நம்ம டாக்குமெண்ட் என்ன ஆயிடுச்சு, பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், சும்மா இப்படிதான் பண்ண முடியும். இதுல போயிட்டு நம்ம எடிட் பண்ண முடியாது. வேர்ட் டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம். சோ அடுத்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் நம்ம வேர்ட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம எடிட் பண்ணலாமானா கண்டிப்பா அலைன்மெண்ட்லாம் மாறும். அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் ஆகும். எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம பிடிஎஃப்ல இருந்து வேர்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ண முடியாது. சில டாக்குமெண்ட்ஸோட அலைன்மெண்ட் நம்மளுக்கு மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா கொஞ்சம் பார்க்கணும். ஸோ 2 டைம்ஸ் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆச்சு, இது ரைட் கிளிக் போங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்க, என்ன இருக்கு, டாட் பிடிஎஃப்னு காட்டுது. அப்ப இது என்ன இருக்கு, பிடிஎஃப் டாக்குமெண்டா இருக்குன்னு அர்த்தம். இதை போயிட்டு நம்ம இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் சொல்ல முடியுமா, முடியாது. ஸோ இதோட இமேஜுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க பாருங்க, இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கும் இந்த பிடிஎஃப்க்கும் கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது இந்த ஹோம் டேப்ல இருக்கிற எல்லா சப் மெனுஸும் நம்ம பார்த்தாச்சு. ரைட், ஸோ நாளைக்கு என்ன பண்ணிடலாம், ரிமைனிங் இருக்கிற டேப் மெனு நம்மளுக்கு நிறைய பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுல எது முக்கியமோ நம்ம அது வரையும் பார்த்துட்டு எம்எஸ் ஆஃபீஸ்ல இருந்து அடுத்தது நம்ம பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பார்ப்போம். ரைட், இதுலயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்சர்ட்ல போனீங்கன்னா சப் மெனு பாருங்க, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் அதே சொல்றேன், நான் எம்எஸ் ஆஃபீஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா குறைஞ்சது எனக்கு ஒரு 1 month தேவைப்படும். எம்எஸ் ஆஃபீஸ் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா 1 month தேவைப்படும். ஸோ 1 month நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், எதெல்லாம் நம்ம முக்கியமா கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் முக்கியமா நம்ம கவர் பண்ணலாம். ஸோ டிசைன்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட மெனுஸ் இருக்கு. பேஜ் லேஅவுட்ல இங்க பாருங்க இவ்வளவு மெனுஸ் இருக்கு. ரெஃபரன்ஸ், மெயிலிங்ல முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது என்ன அப்படின்னா மெயில் மெர்ஜ் கான்செப்ட். ஸோ அதை நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். தென் ரிவ்யூல இது இருக்கு, வியூல இது இருக்கு. ஸோ இதுலயே நீங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க இது டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபார்மட் ஆப்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிடும். அந்த ஃபார்மட் ஆப்ஷன்ஸ் வந்து அது ஒரு டேப் ஒன்று இங்க தனியா ஓப்பன் ஆகும். ஸோ இது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்மளால சீக்கிரம் முடிக்க முடியுமான்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நம்ம முடிக்க பார்க்கலாம். ஸோ உங்க இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா இப்போ எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். Otherwise, we'll wind up the session. ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? No doubt, sir. புரிஞ்சுதுங்களா, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதுங்களா? Yes, sir. Okay, thank you so much. Sir, Ganabari sir. Yes, sir. Yes, sir.
Thank you, sir, for sharing such a wonderful, like lot of new things that I have learned during this 1 hour and 15 minutes. Because I have been using this X word from after completing my graduation almost 20 years. இதெல்லாம் இருக்குமா, ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம இன்டெப்தா பார்த்தது கிடையாது, ஒரு அந்த என்ன சொல்றது மேலாட்டமா பார்த்துட்டு போறோம். But it's something like a lot of new things that I have learned today, and I think hope the participants also I think it's a crystal clear explanation, lot of new inputs, and hope ஏன்னா இது நீங்க நினைக்கலாம் சார் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து he has shared with us. ஏன்னா அவ்வளோ சார்ட் ஆஃப் மெனூஸ், சப் மெனூஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபார்மேட்டிங், நிறைய விஷயங்கள் இருக்குது வேர்டில். அது சார் சொன்ன மாதிரி 1 month ப்ளஸ் கூட ஆகும் நம்ம படிக்கிறதுக்கு, 1 மாதம் மினிமம். எவ்ரிடே வந்து நீங்கள் ஒரு 2 to 3 hours படிச்சிங்கன்னா சார் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா 1 month டெஃபினட்டாக ஆகும். ஆல் மெனூஸ் நம்ம வந்து ஃபெமிலரைஸ் ஆகிறதுக்கு. நான் அந்த எக்ஸல் எடுக்கும்போது கூட சொன்னேன், நம்ம லேர்ன் பண்ணது இட்ஸ் ஜஸ்ட் less than 5 to 10% தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு லைக் a lot of features are available in Word, Excel, and other applications. So thanks for the initiative, sir. And I think the day 2 session went off really well. Yesterday, sorry, I couldn't spend much time with you. நான் நேற்று கவனிக்கல நிறைய விஷயங்கள் because some of the meetings I held up and waiting for the next session, sir. So thank you, our resource person and our organizer, Dr. Purushothaman sir, and all the students and even the participants who have joined for day 2 session. So please wait for the tomorrow session. So we are much awaited, sir. Thank you team, and thank you Purushothaman sir. Thank you, sir. Thank you, sir. Yeah, thank you. You can stop recording. Thank you, sir. Thank you, sir. Thank you so much, sir. Thanks to all. Thanks to all. The SA College of Arts and Science. For admission details, click the link in description.